Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 9th standard English workbook, worksheet 21, prose, a birthday letter. First question, match the words with the correct synonyms and antonyms from the table. Words இங்கே synonyms antonyms கொடுத்திருக்காங்க, match பண்ணணும். The first word வந்து sermonizing. Sermonizing உனக்கு மீனிங் தெரியலன்னா உனக்கு எது தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. Wonderful அப்படின்னா extremely good, சரியா? extremely good அப்படி எழுதிக்க. அதுக்கு ஆப்போசிட் awful அப்படின்னா டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிஸ்டீரியஸ். மிஸ்டீரியஸ்னால் அதிசயமாக, அது சீக்ரெட்டாக இருக்கிறது, சீக்ரெட்டு. அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? சிரிமனைசிங் அப்படின்னா டெலிவரிங் ஏ டாக்மேட்டிக் டாக் அப்படின்னா திட்டுறது. அதுக்கு ஆண்டனம் என்னது? டெலிவரிங் ஏ ஃப்ளாட்டரி டாக், புகழ்ச்சியாக பேசுறது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ரோமன் நம்பர். Read the paragraph carefully and answer the following questions. Annie Frank's diary entry about her birthday. இது ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அது நீ நல்லா படிச்சுக்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. When is Annie Frank's birthday? இப்போது Annie Frank's birthday இங்கே இருக்குப்ப on Friday, June 12th. அப்போ Annie Frank's birthday is on June 12th. Fifth question, what is the name of the cat? Like Moojay, the cat irukka, appo Moojay is the name of the cat. Third one, listen to the dialogue and answer the following questions. ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஏ, what do you do besides work and watching TV? நீ வேலைக்கும் வேலை பார்க்குற, அதுக்கும் இல்லை டிவி பார்க்குற, அதுக்கு தவிர வேறு என்ன செய்வ? பிசைட்ஸ்னால் அது தவிர. பி சொல்கிறாரு, ஐ எக்ஸசைஸ் டியூரிங் மை ஃப்ரீ ஹவர்ஸ். ஃப்ரீ ஹவர்ஸில் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏ, டு யூ கோ ஜாகிங் ஆர் டு யூ கோ டு யர் ஹெல்த் கிளப்? ஹெல்த் கிளப் போவியா அல்லது ஜாகிங் போவியான்னு கேட்குறாரு. பி வந்து ஆன்சர் பண்ணுறாரு, எஸ் ஐ ஹாவ் ஜாயின்ட் எ ஹெல்த் ஃபிட்னஸ் கிளப் எ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் எகோ. நான் ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ் கிளப்பில் சேர்ந்துருக்கேன். எவ்வளோ நாளைக்கு முன்னால்? கப்புள் ஆஃப் மந்த்ஸ், 2 months முன்னால். ஏ, வாட் இஸ் த டைம் ஸ்பெண்ட் பை யூ ஃபார் த எக்ஸசைசிங்? இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னா, பி ஐ யூஷுவலி ஸ்பெண்ட் 30 minutes ஆன் தி பைசைக்கிள். பைசைக்கிளுக்கு 30 minutes ஃபார் தி கார்டியோ. கார்டியோன்னு என்னது? ஹார்ட்டுக்கு அது நல்லது அப்படிங்கிறனால 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் ஐ லிஃப்ட் வெயிட் ஃபார் அபவுட் 45 minutes. 45 minutes வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஏ, ஹவு ஆஃபன் டு யூ கோ டு தி கிளப்? எப்பப்பெல்லாம் கிளப் போவீங்க? பி, ஐ வாண்ட் டு கோ 4 times a week பட் ஐ எம் டூ லேசி. வீக்கு 4 தடவை வர சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து நான் லேசி, சோம்பேறி. அதனால் லாஸ்ட் வீக் ஐ ஒன்லி வென்ட் டு ஒர்க் அவுட் ஒன்ஸ். ஒரே ஒரு தடவை தான் ஒர்க் அவுட் பண்ண போனேன். இப்போது கொஸ்டின்ஸு, வாட் இஸ் த மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்? எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க? ஒர்க்கா, டெலிவிஷனா, எக்ஸசைஸா, ரெஸ்டாரண்ட்டா? எக்ஸசைஸ் பற்றி தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எக்ஸசைஸ். 7th one, since when did he join the health club? எப்போ ஹெல்த் கிளப் ஜாயின் பண்ணோம்? இங்கே பார்த்தோம் இல்லையா, கப்புள் ஆஃப் மந்த்ஸ் எகோ அப்படின்னு. இப்போ கப்புள் ஆஃப் மந்த்ஸ்னால் 2 months. அப்போ 2 months எகோ, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 4th ரோமன் லெட்டர். ரீட் தி ஃபாலோயிங் கான்செப்ட்ஸ் அண்ட் தயர் எக்ஸாம்பிள்ஸ். இதில் 2 இது கொடுத்துருக்காங்க. ஒப்பீனியன் அப்படின்னா, என் ஒப்பீனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, என் ஒப்பீனியன் இஸ் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் தாட்ஸ் அபவுட் சம்படி ஆர் சம்திங். ஒப்பீனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவருடைய உணர்வுகள் அல்லது எண்ணங்கள் ஒருத்தரை பற்றியோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றியோ இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறோம். எ ஃபேக்ட் அப்படின்னா ஒரு உண்மை. A fact is a piece of information, ஒரு தகவல் that can be proved to be true.
அதை வந்து ப்ரூவ் பண்ணலாம், நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்ட்னு சொல்கிறோம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரி, இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹாவ் லைக்டு மை டாக்ஸ் வித் யூ. நான் வந்து உங்களுடைய பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். ஃபார் த டிசையர் டு ஹைட் எனி திங் மீன்ஸ் தட் யூ ஆர் அஃப்ரைட். ஏதாவது மறைச்ச அப்படின்னா அது வந்து நீ பயப்படுறன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் ஃபேக்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ லெட்டர் கேன் ஹார்ட்லி டேக் பிளேஸ் ஆஃப் த டாக். லெட்டரில் எங்கே அந்த பேச்சு நடைபெறுது அப்படிங்கிறது இருக்காது. ஹார்ட்லி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ஹிஸ்டரி ஹெல்ப்ஸ் ஈவன் ஆர்டினரி மென் டு பிகம் ஹீரோஸ். ஹிஸ்டரினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டினரி மென், சாதாரணமான மனிதர்களை வந்து ஹீரோஸாக மாற்ற முடியும், ஹிஸ்டரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபேக்ட்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு 3 சென்டென்ஸை 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒப்பீனியனாக ஃபேக்டா அப்படின்னு பார்ப்போம். நவ் ரைட் தி ஃபாலோயிங் ஒப்பீனியன் அண்ட் ஃபேக்ட்ஸ் இன் தி ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். இட்ஸ் நாட் ஈஸி டு டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். இது என்னது, இதுக்கு என்ன மீனிங்கு? இட்ஸ் நாட் ஈஸி டு டிசைட் வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. எது கரெக்ட், எது ரைட்டு, எது தப்பு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு ஈஸி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் டிஸ்கஷன் சம்டைம்ஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் ட்ரூத் கம்ஸ் அவுட். எப்போது என்ன ஆகும்னா டிஸ்கஷன் இல்லாமையே ஒரு சில உண்மைகள் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஒன், ஃபியர் இஸ் அ பேட் திங் அண்ட் அன்வர்த்தி ஆஃப் யூ. ஃபியர், பயம் அப்படிங்கிறது ஒரு அது மோசமான ஒரு விஷயம், நல்ல கெட்ட விஷயம். அண்ட் ஒன் அன்வர்த்தி ஆஃப் யூ அப்படிங்கிறது ஃபேக்ட் தான். ஃபியர் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து நல்ல விஷயம் இல்லை, அப்போது அது ஃபேக்ட். நெக்ஸ்ட் டி, கிரேட் லீடர்ஸ் ஹாவ் சம்திங் இன் தம் விச் இன்ஸ்பயர் எ ஹோல் பீப்புள் அண்ட் மேக்ஸ் தம் டூ கிரேட் டீட்ஸ். கிரேட் லீடர்ஸ் வந்து சில விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட, விச் இன்ஸ்பயர் எ ஹோல் பீப்புள். அந்த விஷயங்கள்னால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களையும் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸ் தம் டூ கிரேட் டீட்ஸ். பெரிய செயல்களையெல்லாம் செய்ய முடியிற மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன விஷயம் அவங்ககிட்ட இருக்கிறது, அதுவும் ஃபேக்ட். ஓகேயா? சரி, அதை எடுத்து நீங்கள் இந்த ஒப்பீனியன் ஃபேக்டில் எழுதிக்கோ. 5th Roman number, யூஸ் தி ஃபாலோயிங் phrases அண்ட் ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீ ஓன் சென்டென்ஸ் எழுதணும். ஆன் யுவர் பர்த்டே யூ ஷுட் பிளான்ட் எ ட்ரீ ஆன் யுவர் பர்த்டே. நீ அதுக்கு என்ன வேணால் எழுதலாம். நீ உன்னுடைய பர்த்டேக்கு ஒரு ட்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீ உன்னுடைய இமேஜினேஷன் யூஸ் பண்ணி வேறு எழுதலாம். அடுத்தது அவுட் ஆஃப் டிஸ்கஷன், டிஸ்கஷன் இல்லாமல், அவுட் ஆஃப் டிஸ்கஷன் ஐடியா கேம் அவுட், ஒரு ஐடியா வந்தது. அடுத்தது 6th Roman number, write a letter to your friend wishing for his or her birthday. அதுக்கு என்ன எழுதுவேன், என்னுடைய ஊருடைய பேர், டேட் எழுதுவேன். அதுக்கப்புறம் டியர் அப்படின்னு போட்டு என்னுடைய ஃப்ரெண்டுடைய பேர் நான் ராம்னு கொடுத்துருக்கேன். ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி members are fine. Due to this lockdown restrictions, I can't attend your birthday party. என்னோடய லாக்டவுன்ஸ் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, லாக்டவுன் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது. ஐ ப்ரே டு காட் டு பிளஸ் யூ எ குட் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தும் நல்ல ஒரு லைஃப்பும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. I have sent a gift with this letter. நான் ஒரு கிஃப்ட் இந்த லெட்டரோட அனுப்பிச்சிருக்கேன். Try to plant a tree on this birthday. நீயும் ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணு, சரியா? ஒரு மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சைன் போட்டுற.
ஓகேயா? இதில் உனக்கு வேறு எந்தெந்த இதெல்லாம் தோணினாலும் என்ன பண்ணலாம், நீ எழுதலாம். உன்னுடைய ஓன் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணு. Number 7, read the following sentences and rewrite them, rectifying the grammatical and spelling errors therein. இதில் என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அல்லது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்து அது சரி பண்ணி எழுது. நெஹ்ரு ரைட்ஸ், இந்த ரைட் கிடையாது இல்லையா, WRITE அப்படின்னு தான் எழுதுறது. இதுனா மனப்பாடம் பண்ணுறதுன்னு அர்த்தம். பி பிரேவ், இங்கே வந்து கொட்டேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க, இப்படி போடணும் இல்லையா, அதனால் அதை சேஞ்ச் பண்ணி போட்டுக்க. நெஹ்ரு ரோட், ரைட்னுடைய பாஸ்ட் டென்ஸு நெஹ்ரு ரோட். பி பிரேவ் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஃபாலோட். ஓகேயா? இந்த சேஞ்சஸ் வந்து இந்த ரைட் அப்படிங்கிறத ரோட்டுன்னு மாற்றணும். இந்த கொட்டேஷன் மார்க்கை இப்படி திருப்பி போடணும். அடுத்தது 8th நம்பர், பஞ்சுவேட் தி ஃபாலோயிங். வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நைனி ப்ரெசன்ட். அப்போது இது வந்து கொஸ்டின் மார்க் போடணும். அதுக்கு முன்னால் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்க. வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நைனி. நைனிக்கு ஊர் அப்படிங்கிறனால இது கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்மால் என் இருக்குது, நம்ம கேபிட்டல் லெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்பர் 9th ரோமன் லெட்டர், ரைட் அ மீனிங்ஃபுல் பேராகிராஃப் யூஸிங் தி ஃபாலோயிங் ஹின்ஸ். ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீ என்ன பண்ணணும், டெவலப் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதணும். என்ன கொடுத்துருக்கோம், ஐ, அதனால் அதை நான் டெவலப் பண்ணி எழுதியிருக்கேன். ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே ஆன் May 1st. ஏதோ ஒரு டேட்டை போடுறேன். ஆன் த டே ஐ woke up early morning. ஏர்லி மார்னிங் மட்டும்தான் கொடுத்துருக்கு, நம்ம சேர்த்து எழுதிக்கணும். ஐ woke up early morning and wore new dress. I prayed to God to get blessings. என்ன கொடுத்துருக்கு, ப்ரே கெட் பிளெஸிங்னு இருக்கா, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரே டு காட் அண்ட் டு கெட் பிளெஸிங்ஸ். மை பேரண்ட்ஸ் கேவ் மீ கிஃப்ட்ஸ். இங்கே கிஃப்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, பேரண்ட்ஸ் கிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை கேவ் மீ கிஃப்ட்ஸ்னு எடுக்கணும். ஐ கேவ் கேண்டீஸ் டு டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்ஸ் கொடுப்பேன், டீச்சர்ஸ்க்கு கொடுத்தேன். ஐ டொனேட்டட் புக்ஸ் டு அவர் ஸ்கூல் லைப்ரரி. என்ன இருக்குங்க, டொனேட் புக் அப்படின்னு மட்டும் இருக்குது. நீ என்ன பண்ணணும், ஐ டொனேட்டட் புக்ஸ் டு ஸ்கூல் லைப்ரரிக்கு புக்ஸ் டொனேட் பண்ணேன். ஐ டுக் எ நியூ ரெசல்யூஷன் ஆன் த டே. அதனால ஒரு உறுதிமொழி, புதியாக உறுதிமொழி எடுத்துட்டேன். ஓகேயா? இதனோட இந்த ஒர்க் ஷீட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் மீட் பண்ணுவோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் பை.